தப்சீர்ல எழுதுவாங்க, ஒரு மனிதர் சூரியனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வானவர் மீது ஸலவாத் ஓதினார். சூரியன்ல இருக்கக்கூடியவர் ரொம்ப வெப்பத்துல இருப்பாரு, அவருக்காக நம்ம எப்படித்தான் அந்த வெப்பத்தை தாங்குவாருன்னு சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அப்படின்னு சொல்லி அந்த மலக்கி ஷம்ஸ் சூரியனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வானவர் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத் ஓது அப்படின்னு சொல்லி நிறைய ஸலவாத் ஓதிட்டு இருந்தார். அப்ப இந்த ஸலவாத்தை பார்த்த அந்த வானவர் அந்த மனிதரை போய் நான் சந்திக்கிறதுக்கு அனுமதி தான் சொல்லி அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டார். அப்ப அந்த அந்த வானவர் வந்தாரு, வந்து சந்திச்சு சொன்னா, நான் அல்லாஹ்ட்ட அனுமதி உன்னை சந்திக்கிறதுக்காகவே நான் அனுமதி வாங்கி ஸ்பெஷல் அனுமதி வாங்கி நான் வந்திருக்கிறேன், உனக்கு ஏதாவது என்னட்ட தேவை இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, உங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு உயிரை வாங்கக்கூடிய இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் உங்க ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன், அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா என் உயிரை லேசா வாங்கணும், ரெண்டாவது கொஞ்சம் லேட்டா வாங்கணும், ஆயில கொஞ்சம் லேட் பண்ணணும், அதுக்கு நீங்க ஏதாவது வழி பண்ணணும். அப்போ என்ன செய்தாங்க, சரி அப்படின்னு சொல்லி வானத்துக்கு கூட்டு போனார். அந்த வானவர் என்ன செய்தார், அந்த மனித இஸ்ராயல் நம்ம பேசுவோம்னு சொல்லி கூட்டு போனார். கூட்டு போய் சூரியனுடைய உதிக்கிற அந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல வச்சுட்டு இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போனார். பார்க்க போகும்போது இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க, இந்த மாதிரி இந்த தகவலை சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர் நான் பார்த்தேன்னு சொன்ன உடனே விதியினுடைய ஒரு ஆளுடைய தவணை இருக்கும்ல, உயிர் பறிக்கிறாரு, அந்த பலகையை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டான். என் இடத்துல வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய விதியில எழுதப்பட்டிருக்கு, உங்க இடத்துல இருக்கிற வரைக்கும் இருந்த பிறகு அவர் மறைக்கணும், அவர் மூத்து வரணும்னா உங்க சூரியன்ல நீங்க உட்கார இடத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு மூத்து வராதுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அவர் உட்கார்ந்துட்டாரு, எங்க ஆட்கள் அவர் உயிரை இணைச்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே வானவர் போய் தன்னுடைய உட்கார இடத்துல போய் வச்சுட்டு போய் பார்த்தாரு, அவர் மரணித்து இருந்திருந்தார். தப்சீர் ரூஹுல் பயானில அல்லாமா இஸ்மாயில் பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தப்சீர்ல இந்த செய்தியை கொண்டு வருவாங்க. இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வெளிநாட்டுல இறப்பு வச்சிருக்கானா, கடல்ல வச்சிருக்கிறானா, அல்லது கோலங்கள்ல, இன்னைக்கு சில பேர் பாருங்க அந்த அமெரிக்கால இருந்து இந்த விண்வெளி பயணமாக என்ன செய்தான் போனவங்க திரும்பவே இல்லை சில பேர். அதுல ஒரு பெண்ணுனா முன்னால ஒரு பெண் அந்த விண்வெளியில ஒரு பெண்ணு வந்து போனாங்க, திரும்பி வரவே இல்லை. ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் போயிட்டு திரும்பி வரவே இல்லை. அப்ப இவர்களுடைய அஜல் எல்லாம் அந்த விண்வெளியிலே ஆண்டவன் எழுதியிருக்கான், யார் யார் எங்க எழுதியிருக்கிறானோ அங்கதான் அவங்க உயிர் பறிக்கப்படும் என்பது இந்த செய்தி வழங்கும்.